எல்லாரும் வணக்கம் மக்களே. நான் உங்கள் ஃபிஷிங் பஸ் வினோத். என் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 16 ஃப்ராக் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக சப்ஸ்கிரைபர் எல்லாருமே கேட்டுகிட்டு இருந்தாங்க, ப்ரோ நீங்கள் யூஸ் பண்ண ஃப்ராக் கொடுங்க, உங்கள் லக்கி ஃப்ராக் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எனக்கும் ரொம்ப நாளாக கொடுக்கணும்னு ஐடியா இருந்துகிட்டே இருந்தது. ஸோ இன்றைக்கி அதான் சான்ஸ் கிடச்சிது. ஸோ வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரதர் கிட்ட சொல்லியிருந்தேன். ஒரு 16 ஃப்ராகு ஒரு ரீல் இருக்குது என்கிட்ட. அது பார்த்திங்கன்னா நம்ம கிவ்அவேலாம் பண்ண போகிறது கிடையாது, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கொடுக்க போகிறோம். எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோம். சப்ஸ்கிரைபருக்காக நம்ம வீடியோஸ் எல்லாத்துக்கும் லைக் பண்ணியிருப்பாங்கள்ல, நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம சப்போர்ட் பண்ணுற சப்ஸ்கிரைபருக்கு ஒரு 10 பேருக்கு இந்த ஃப்ராகும் இந்த ரீலும் கொடுக்க போகிறோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா எல்லோரும் கிவ்அவே கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் கிவ்அவே ஒரு ராடு ஒன்று போட்டிருந்தேன். நான் கொஞ்சம் பெரிய பணக்காரோ, நமக்கு யாரும் ரிவ்யூக்கெலாம் யாரும் கொடுக்குறது கிடையாது. நம்ம காசு போட்டு வாங்குகிற ஃப்ராகு ராடை தான் நம்ம கிவ்அவே கொடுக்குறோம். ஸோ கிவ்அவேக்கு ஒரு வீடியோ போட்டேன், உங்ககிட்ட நான் சப்போர்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தேன். நீங்கள் யாருமே அந்த வீடியோக்கு பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஃப்யூச்சரில் வேறு யாராவது கேட்டாங்கன்னா நம்ம அந்த ராடை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் தான் அந்த ராடை வச்சுருக்கேன். ஸோ நான் பார்த்திங்கன்னா கிவ்அவே பற்றி நான் எதுவும் அப்டேட் பண்ணலன்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்காக சொல்கிறேன். என்னென்னா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நான் உங்களுக்கு எதாவது பண்ண முடியும். நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணி நம்ம வீடியோஸ்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான், அது மூலமாக ஏதாவது வந்துச்சுன்னா தான் திருப்பி நான் உங்களுக்கு எதாவது ஃப்ராக் நீங்கள் ஃப்ராக் கேட்குறீங்க, நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நான் எதாவது பண்ண முடியும். எனக்கும் எந்த சப்போர்ட்டும் கிடையாது. நான் யார்கிட்டையும் ரிவ்யூக்கு ஃப்ராகோ ராடோ ரிவ்யூ கொடுங்க, ரீல் ரிவ்யூ கொடுங்க, பிரைட்லைன் ரிவ்யூ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யார்ட்டையும் போய் நான் கேட்கல. என்னோடய காசை போட்டு தான் நான் வாங்கி ஃப்ராக் ஓனாக வாங்கி நான் வீடியோ போடுறேன். என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் போடுறேன். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு சப்போர்ட், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கும் வேறு ஃப்ராக் வாங்கி நம்ம ரிவ்யூ போடலாம். அந்த ஃப்ராக் ரிவ்யூ முடிஞ்சதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் யாராவது கேட்டாங்கன்னா கொடுக்கலாம். ஸோ உங்கள்கிட்டேருந்து எனக்கு என்ன தேவைன்னா சப்போர்ட் தான் தேவை. உங்களோட சப்போர்ட் இருந்தால் போதும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பார்த்திங்கன்னா 50K அடிக்க போகுது. அந்த 50K ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ராகு பார்த்திங்க, இந்த ரீல் பார்த்திங்கன்னா பைட் காஸ்டிங் ரீல் தான். பிகினர் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பக்காவான ரீல் தான். இங்கே வரேன், கம்பெனி மாரி பார்த்திங்கன்னா டொரிட்டோன்னு பைட் காஸ்டிங் ரீல் நல்லா தான். அது நான் யூஸ் பண்ணேன், இது வீடியோ போட்டிருப்பேன் நான். இது நல்லா தான் இருக்குது. பிரைடில் என்னோட இருக்குது, அப்படியே நான் யூஸ் பண்ண பிரைடில் என்னோட இருக்குது. 0.26 போட்டிருக்கேன். மிஷின் நல்லா தான் இருக்குது. இந்த பைட் காஸ்டிங் மிஷினும் நான் தரப்போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா எதுவுமே இன்னொருத்தருக்கு பயன் இல்லாமல் இருந்து வேஸ்ட்டு தான். ஸோ யாராவது ஒருத்தருக்கு பயனுள்ளதாக போட்டோம் அப்படின்றதுக்காக ஸோ இந்த ரீலு இந்த ஃப்ராக் எல்லாம் கொடுக்கலாம் முடிவு பண்ணியிருக்கேன். ராடும் எடுத்து வச்சுருக்கேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனல் 1 லேக் எப்போ அடிக்குதோ அப்போ 10 பேருக்கு பார்த்திங்கன்னா ராடு ரீல் செட்டப் வாங்கி தர போகிறேன். ஸோ அதுவும் ஒரு ஐடியாவில் இருக்குதா. அது யாருமே ஸ்பான்சர் கிடையாது, நானே பைசா ரெடி பண்ணி தான் பண்ண போகிறேன். அதுக்கும் உங்கள் சப்போர்ட் தேவை. கண்டிப்பாக நீங்கள் பெருசாக எதுவும் பண்ண தேவையில்ல. எனக்கு நான் காசு பண்ண கேட்கல, நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ எப்போ போட்டாலும் நீங்கள் கொஞ்சம் ஒரு லைக்கு, ஒரு ஷேர், ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு 10 பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் பார்ப்பாங்க. அது மூலமாக இன்னும் ரீச் அதிகமாகும். அது மூலமாக இன்னும் நான் நிறைய செய்யலாம். நிறைய பேர் ஒரு ஃப்ராக் கூட வாங்க முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு ஃப்ராக் கொடுங்க, என்னால் வாங்க முடியல, நிறைய வாங்கி ஏமாந்துட்டேன் வெளியே, நீங்கள் எதாவது சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினச்சாலும் என்கிட்ட இல்லை. என்னென்னா என்னோடய கை காசை போட்டு யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு தான் தர முடியும். ஸோ இப்போ நான் இந்த 10 பேர் கொரியர் பண்ணால் கூட அது ஆல்மோஸ்ட் ஒரு 1500 வந்துடும். அதுவும் நான் ரெடி பண்ணி தான் பண்ணணும். ஏன்னா ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் இவ்வளோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நான் கேட்குறது என்னென்னா உங்கள்கிட்டேருந்து ஒரு சப்போர்ட் மட்டும் தான் கேட்குறேன். அந்த 16 ஃப்ராக் கொடுக்குறேன்னு சொன்னால அந்த 16 ஃப்ராகில் நான் பிராண்ட் வைஸாக தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இது ஸ்கூபி ஃப்ராகு, ரியல் வாரியரில் இது ஸ்கூபி ஃப்ராக் 2 இருக்குது. இதை நான் பிளாக் போட்டு அடிச்சிருக்கேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆரஞ்சு க்ரீன், இது நல்லாயிருக்கும், நல்லா ரிசல்ட் ஆகும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரியல் வாரியரில் பீக் ஃப்ராகு, இந்த 2 நான் 3 கலர் வாங்கினேன். 3 கலர் வாங்கினதில் ஒன்று ஒரு மீனோடய போயிடுச்சு. இந்த 2 ஃப்ராக் இருக்குது. நான் இது பெருசாக அடிக்கலை. இதுவும் நான் ரிவ்யூ போடுறதுக்காக தான் வாங்கினேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த 4 ஃப்ராக் இருக்குது. பிராவோவில் பார்த்திங்கன்னா ஒரு 6 ஃப்ராக் இருக்குது. இது பாருங்கள், பிராவோவில் ஸ்ட்ரைக் ஃப்ராகு, இது பிராவோவில் விஷம், இது பார்த்திங்கன்னா பிராவோவில் என்ன ஃப்ராக்டா, பிராவோவில் இது ஜம்பர் ஃப்ராக். பிராவோவில் பார்த்திங்கன்னா பிராவோ பிரைட் லைன் லான்ச் பண்ணும்போது இந்த ஃப்ராக் லான்ச் பண்ணாங்க. இந்த ஃப்ராக் பார்த்திங்கன்னா பெரிய மீன் அடிக்குது. 1 கிலோ 1.5 கிலோ சைஸ்லாம் மீன் சூப்பராக அடிக்கும். நல்ல ரிசல்ட் ஆகும். பாருங்கள், ஊக் செட்லாம் பக்காவாக இருக்கும். அலுமினியம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு துருவே பிடிக்காது. இந்த ஃப்ராக் வாங்கி கிட்டத்தட்ட 1 இயர் கிட்ட ஆக போகுது. ஆனால் பார்த்திங்கன்னா இன்னும் துரு பிடிக்கவே இல்லை. யூஸ் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம 1 இயருக்கு யூஸ் பண்ணலனாலும் சரி, துரு பிடிக்கவே இல்லை. நல்லா இருக்குது அப்படியே. மற்ற ஃப்ராக்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக இதெல்லாம் வேறு துரு பிடிச்சிருக்கு அடியில். இந்த ஃப்ராகில் லைட்டாக தெரியும் பேர். ஆனால் இந்த ஃப்ராகில் பார்த்திங்கன்னா துருவே பிடிக்கல, நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பிராவோ அங்குசா,
இது பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 to 8 கிராம் வெயிட் வரும். செம்ம ரிசல்ட்டு. இதை நான் வந்து அடித்து எதிர்பார்க்கவே இல்லை இது வந்து இவ்வளோ ரிசல்ட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இதில் டேமேஜ் மீன் நல்லா ஹூக் செட் ஆகிறதுக்கும் டேமேஜ் வராமல் இருக்குதும் நான் ஃப்ரண்ட்டில் நூல் சுற்றி 4 ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரேவ் ஜம்ப் ஃப்ராக் JF45. இது பார்த்திங்கன்னா ஓப்பன் வாட்டரில் வந்து விரால் இருக்குது அடிக்கிறதுக்கு வந்து இது செம்மையாக ரிசல்ட் ஆகும். ஸ்டார்டிங்கில் வந்து இதை வச்சு நான் நிறைய மீன் பிடிச்சிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போது பெருசாக வந்து ஓப்பன் வாட்டரில் வந்து விரால் மீன் அடிக்கிறது இல்லை நாங்கள் இருக்கிற லொக்கேஷனில். ஸோ அதனால் வந்து இதை நான் யூஸ் பண்ணல, இதே கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நார்மல் ஃப்ராகு ஃப்ராகி சம்பா ஃப்ராக். இது வந்து ஃப்ராகி தான். இது வந்து 180 rupees வரும். 6 கிராம் தான் வெயிட் இருக்கும். சின்ன சின்ன கன்று இருக்குது, 300 கிராம் 400 கிராம் மீன் இருக்குன்னா இது வந்து கரெக்டாக இருக்கும், யூஸ் பண்ணலாம். பெரிய மீன் இருக்கிற இடத்துல பெரிய ஃப்ராக் போட்டுக்கலாம், சின்ன மீன் இருக்கிறதா இது போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா CMXயில் 2 ஃப்ராக் இருக்குது பாருங்கள். இது ரெண்டுமே CMX ஃப்ராக் தான். ஒன்று ரெட் கலரு, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு பிளாக்கு காப்பி கலரில் இருக்குது. இது நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணல. இதில் க்ரீன் ஒன்று இருந்தது, அதை யூஸ் பண்ணேன். அது பார்த்திங்கன்னா அறுந்துருச்சு. ஸோ CMX பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ரிசல்ட் ஆகிற ஃப்ராக்கு. இப்போ வந்து டிசைன்லாம் மாற்றிட்டாங்க, ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்த டிசைன் இது தான். இப்போ வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அடியில் இருக்கும், 8 கிராம் வெயிட் வரும். ஆனால் நல்லா தரமாக ஹூக் செட் ஆகும். லைட்டாக வச்சால எல்லாமே நான் கொடுக்குற எல்லாமே ஹேண்ட்மேட் ஃப்ராக் தான். இது 2 மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா லப்பர் ஃப்ராக்கு, மீதி எல்லாமே ஹேண்ட்மேட் தான். அதேமாரி இது வந்து பார்த்திங்கன்னா லார்க் ஃபிஷிங்கில் பாபர் வீட்டுன்னு சொல்லிட்டு ரெட் கலரு செம்மையாக இருக்கும். டிசைனை பாருங்கள். 8 to 9 கிராம் வெயிட் வரும். இந்த ஃப்ராகோட ரிவ்யூ கூட நம்ம சேனலில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு ஜம்ப் ஃப்ராக் தான், ஒரு 250 rupees வரும். ஆமாம் உட்டனில். இது அது எவ்வளோ தான் தண்ணியில் நீங்கள் யூஸ் பண்ணாலும் எதுவுமே ஆகாது. இது வாங்கி ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வாங்கினேன். இது இன்னும் சூப்பராக இருக்குது. முள் மட்டும் தான் லைட்டாக துரு பிடிச்சிருக்கு. அது முள் நம்ம மாற்றிக்கலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஆனால் ஃப்ராக் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, இன்னும் முழுகலை. அப்புறம் ரீல் பார்த்திங்கன்னா டொரிட்டோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 15 கிலோ கொடுத்துருக்காங்க. 15 கிலோ. ப்ரிடேட்டர்லேயே 12 தான் கொடுக்குறாங்க, பரவாயில்ல. இதில் 15 கிலோ கொடுத்துருக்காங்க. மிஷின் நல்லா இருக்குது, என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்மூத்தாக தான் இருக்குது. அந்தளவுக்கு சவுண்ட் எதுவும் வரல. நான் யூஸ் பண்ணி தான் பார்த்தேன். ஆனால் இப்போது இந்த பிராண்டு கிடைக்குதான்னு தெரியல. எனக்கு ரிவ்யூ கொடுக்கும்போது புதுசாக லான்ச் பண்ணாங்க, நீங்கள் நல்லா இருக்கான்னு யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு நான் நார்மலாக வாங்குகிற பலவரம் ஃபிஷிங் டேக்கர்ஸ்லேருந்து அவர் கொடுத்தாரு என்கிட்ட. நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருக்குது. ஸோ இதுவும் கிவ்வே தான். கிவ்வே கிடையாது, கொடுக்குறேன். கிவ்வேன்னு சொல்லிட்டேன், மன்னிச்சிக்கோங்க. கொடுக்க போகிறேன், அவ்வளோதான். நம்ம சப்ஸ்கிரைபருக்காக அவங்க பர்சனலாக கேட்டதுனால நான் கொடுக்க போகிறேன். நான் கொடுக்குறது கூட யாருக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட போகிறது கிடையாது. ஸோ பர்சனலாக யாருக்கு கொடுக்க போகிறனோ அவங்களுக்கு நான் பர்சனலாக மெசேஜ் பண்ணி தான் கொடுக்க போகிறேன். ஸோ பப்ளிசிட்டிலாம் தேவையில்லை. ஏன் சொல்கிறேன்னா வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, நான் கொடுக்கலன்னு நினச்சிட்ருக்காங்க. அதுக்காக தான் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்றதுக்காக தான் வீடியோ போட்டிருக்கேன். கேட்குறது என்னென்னா உங்கள்கிட்டேருந்து ஒரு சப்போர்ட் மட்டும் தான் கேட்குறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோ போட்டால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் சரி நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, எப்போனாலும் சரி. 24/7 நீங்கள் எப்போ கேட்டாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.